காணாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் தான் விஜய துணைக்கு அழைக்கிறாங்க, கூட்டணிக்கு அழைக்கிறாங்க அப்படின்றத அழுத்தி சொல்கிறார் அண்ணாமலை. காணாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு யார சொல்கிறார் அண்ணாமலை, ஏன் சொல்றார்? அண்ணாமலையோட குறி எடப்பாடி பழனிசாமி தான். இந்த இடத்துக்குள்ள செல்வத் பெருந்தகை அழைச்சது இந்தியா கூட்டணிக்குள்ள நீங்க வாங்கன்னு தான் கூப்பிடுறாரு. காங்கிரஸுக்குள்ள கூடல. ஸ்டாலின் தலைமையில நீங்களும் சேருங்க. நீங்க பாஜக பேசும்போது ஒரு இந்திய பிரஜையாக அதான் இந்துத்துவ சக்திகளை எதிர்க்கணும்னா நீங்க அப்படி சொல்றீங்க. நீங்க உங்க கருத்தியல் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்க. இப்போ நாங்க வெற்றி பெற்றுட்டு இருக்கோம் உங்க கொள்கை எதிரியை இது பண்ணி. கொள்கை அடிப்படையில் எங்களை சப்போர்ட் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டது காங்கிரஸுக்காக அவர் கூப்பிடல. காங்கிரஸ் குறி வைக்கல அண்ணாமலை. அண்ணாமலை குறி வச்சிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். இந்த இடத்துல என்னன்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு ரைவலரி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி தனக்கு மைனஸ் 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வராது. அவர் தான் 2021 5.5% வாக்குல தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் 13+5 18% வாக்குகள் திமுக அணிக்கு கன்சால்டேட் ஆனதுதான். அதே மாதிரி 2006 ஜெயலலிதா அம்மையார் தோல்வி அடைவதற்கும் காரணம் 5% தான் அம்மையார் தோல்வி அடைஞ்சாங்க. 45 கலைஞர் எடுத்தாரு அணி, ஜெயலலிதா அம்மையார் 40 எடுத்தாங்க. இப்பவும் இங்கே 45 இவர் ஸ்டாலின் அணி எடுத்தாங்க, 40 எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அவர் முதல்வருங்கிற அணி எடுத்தது. இந்த 5 தான் வித்தியாசம்னு சொல்லும்போது இந்த 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் கலைஞருக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் கன்சால்டேட் ஆனதுனால அவங்க வெற்றி பெற்றாங்க. அது கன்சால்டேட் ஆகாததுனால அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளால் தோல்வி அடைஞ்சங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி தெளிவாக இருக்கிறாரு. அதனால தான் 2021 தேர்தல் முடிஞ்சதுமே அவரை சார்ந்த மாநில நிர்வாகிகள் எல்லாம் தெளிவாக ஜெயக்குமார் உட்பட பாஜக மைனஸ்ங்கிற இதை அவர் தெளிவாக சொன்னார். அதிமுகவுக்குள்ளேயும் பெரிய அளவில் இல்லைனாலும் வேலுமணி போன்றவங்க பாஜக கூட்டணி வேணுங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. அது தனிப்பட்ட கருத்துங்கிறத கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சனான இவர் ஜெயக்குமார் தெளிவுபடுத்திட்டாரு. இப்பவும் அதிமுக பொறுத்தவரையில் பாஜக கூட்டணி வேண்டாங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட தனிப்பட்ட கருத்து அல்ல. ஒட்டுமொத்த அதிமுகவோட பொதுக்குழு, செயற்குழு, அந்த எல்லா தொண்டர்கள் நிறைந்த அந்த குழு ஒட்டுமொத்த கருத்துங்கிறத ஜெயக்குமார் அடிச்சு சொல்லிட்டாரு. ஆனால் அண்ணாமலைக்கு என்னதுன்னா இவர் கட்சிக்குள்ள கட்சியில் உள்ள பல நிர்வாகிகள் பெரும்பாலான நிறைய நிர்வாகிகள் பாஜக கூட்டணி வேணும்னு விரும்புகிறாங்க. அதிமுக ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமிங்கிறனால அந்த கட்சியில் உள்ள நிர்வாகிகளை கட்டுப்படுத்தி ஒரு மாநில கட்சி இவர் வேலுமணி சொன்னார்னா அடுத்த நாளே ஜெயக்குமார் அதை கட்டுப்படுத்திடுறாரு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தி எங்கள் ஸ்டாண்டில் நாங்கள் போடுறோன்னு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே கட்டுப்படுத்துறதுக்கு உள்ள வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா இது நேஷனல் பார்ட்டி. மூப்பனார் ஒன்று சொன்னால் வாழப்பாடி ஒன்று சொல்லுவாப்பில், எம்பி சுப்பிரமணியம் ஒன்று சொன்னால் மூப்பனாருக்கு ஆதரவாளர் எஸ்கேடி ராமச்சந்திரன் ஒன்று சொல்லுவாருங்கிற மாதிரி இங்கேயும் நேஷனல் பார்ட்டியில் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு விதமா சொல்றது வழக்கம். அண்ணாமலை என்ன விரும்புறாரு? அண்ணாமலை எந்த சூழ்நிலையிலையும் அதிமுக பாஜக கூட்டணி வந்துடக்கூடாதுன்னு விரும்புறதுல அண்ணாமலை ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. அப்ப எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ எடப்பாடியும் அதுல உறுதியா இருக்கிறாங்களே. எடப்பாடிக்கு உறுதித்தன்மையை நான் கொஞ்சம் சந்தேகப்படல. அவர் அதுல ஸ்டெடியா தான் போயிட்டு இருக்கிறாரு. அது ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளயும் அதுல தன்னை அதை வெளிப்படுத்துறது. ஆனா நீங்க சொல்வது தமிழகத்தில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி அப்படின்றது அதிமுகவை விரும்புகிறது, அண்ணாமலைக்கு விருப்பம் இல்ல. என்டிஏல விருப்பம் உள்ளவங்கன்னு சொல்ல முடியாது. பாஜகவுக்குள்ள நிறைய பேர் விரும்புறாங்க. தினகரன் விரும்பல, ஓபிஎஸ் விரும்பல. என்டிஏக்குள்ள வாசன் விரும்புறாரு. ஜி.கே. வாசன் ஒரு நியூட்ரல் இதாட்டு அதை ஒரு லேசன் பண்ணி அதை பண்ணலாங்கிற விருப்பம் இருக்குது. அதனாலதான் அதுல டாக்டர் ஐயா இங்க துணிஞ்சு நின்று 29% வாக்குகளை அங்க எடுத்த போது வாசன் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக பலவீனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார், அண்ணாமலை முன்வைக்கிறார். தேய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள், காணாமல் போகக்கூடிய கட்சிகள்னு அவர் அதிமுக சொல்வதற்கு அதுக்கான அடித்தளம் என்ன இருக்கு? பாஜகவுக்கும் அதிமுகவுக்குள்ள மோதலை பெருசுப்படுத்தணும், அதை ரொம்ப அதிகப்படுத்தணும், அகலப்படுத்தணும், விரிசலை பெரிய அளவில் ஆக்கணும்னு விரும்புறாரு. ஏன்னா இவருக்கு எதிராக உள்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியை விரும்பக்கூடியவங்களோட வாயை அடக்கிறதுக்கு விரும்புறாரு. அந்த இதுல அவர் சக்சஸ்ஃபுல்லா அவர் 2024 தெளிவா பண்ணிட்டாரு. ஜெயலலிதா பற்றி பேசி, பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை பற்றி பேசி அந்த இதை தெளிவா பண்ணிட்டாரு. இப்பவும் அதைத்தான் அவர் பண்றாரு. இதுல அவருக்கு அபண்டன் காஷன்ல தான் பண்றாரு. எடப்பாடி அதை விரும்பாத போது இவர் அபண்டன் காஷன்ல அந்த அரசியலை பண்றாரு. என்ன என்ன பயன் கிடைக்கும் அண்ணாமலைக்கு? எடப்பாடி
தலைமையிலான ஒரு கூட்டணி வந்தால் அதிமுகவோட ஸ்டேக்ஸ் உயரும். இவர் அண்ணாமலையோட இம்பார்ட்டன்ஸ் அதில் குறைஞ்சி போகும். ஒரு உரையில் 2 பால் இருக்க முடியாதுங்கிற அடிப்படையில் மேற்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டால்தான் தான் தலைவராக வளர முடியும்னு அவர் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி போறாப்புல. அதற்கு பாஜகவில் மற்ற தலைவர்கள் விரும்பல, அவங்க அதிமுக கூட்டணியை விரும்புகிறாங்க. அதே வேளையில் எடப்பாடி தரப்பு நீங்கள் மைனஸ் உங்களால் நாங்கள் தோத்து போவோம்னு சொல்லும்போது அதை டக்குன்னு பிடிச்சி அதை மேலும் அந்த விரோதத்தை அதிகப்படுத்துகிற வேலையை அண்ணாமலை தொடர்ந்து செய்வார். இப்போ அதை ரொம்ப எஃபெக்டிவாக செல்லூர் ராஜா அடித்து அதை இன்னைக்கு செய்திருக்கிறார். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி அமைவதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத கணிச்சுட்டாரா அண்ணாமலை முன்பாகவே? அந்த கூட்டணி அமைஞ்சா பாரதிய ஜனதாக்கோ இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ தமிழ்நாட்டுல ஒரு பின்னடைவா இருக்கும், பலவீனமா இருக்கும் அப்படின்னு அந்த கூட்டணிங்கிறது எடப்பாடி பழனிசாமி பலன் நிரூபிக்காத விஜயை எந்த அளவுக்கு மதிப்பிடுறாருங்கிறத பொறுத்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வேளையில் ஜெயக்குமார் போன்றவங்கலாம் ரொம்ப விஜயகாந்த் 10% வாக்கு எடுத்தாரு, அம்மா 41 சீட்டு கொடுத்தாரு. இவர் பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு நாம என்ன கொடுக்க முடியுங்கிற கருத்தை அதிமுகல இருந்து பலரும் சொல்றாங்க. அதை மையமா வச்சுதான் அன்ப்ரூவ்டு விஜய்ங்கிறதையும் இவர் அண்ணாமலை சொல்றாரு. இது கூட்டணிங்கிறது 2 பேரோட முடிவு. அண்ணாமலையும் மன்னிக்கவும் எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் நினைச்சா அவங்களுக்கு தோதான ஒரு இதை ஏத்துக்கலாம். இன்னைக்கு விஜய் தனித்து தன் தலைமையில் கூட்டணி ஆட்சின்னு தான் விஜய் சொல்றாரு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பற்றி விமர்சிக்கும் போது திமுக விமர்சித்தாலும் அதிமுகவையும் சேர்த்தே விமர்சிக்கிறாரு. இதுதான் இன்னைக்குள்ள நிலைப்பாடு. நாளைக்கு ஏன்னா கூட்டணி இன்னும் இது போயிட்டு தான் இருக்கும், மாறி மாறி பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கும். கூட்டணிங்கிறது தாவேகாவுக்கும் அதிமுக கூட்டணிங்கிறது எடப்பாடி கையிலையும் விஜய் கையிலையும் இருக்குது. அவங்க 2 பேரும் ஒருமித்த ஒரு சீட்டில் ஒரு உறுதிப்பாடோட நிலைப்பாட்டுக்கு வந்தால் கூட்டணி வரலாம். அதில் விஜய் எந்த அளவுக்கு எடப்பாடி மதிக்கிறாரோ அதை விஜய் ஏற்றுக்கலன்னா கூட்டணி வராது. அண்ணாமலை போன்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா 5 முனை போட்டி வரணுங்கிறத அவங்க நினைக்கிறாங்க.